வணக்கம். கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு ரைசிங் மாநாட்டிற்கு பிறகு இரண்டாம் தலைமுறை தொழில் முனைவோர் ஒருவர் எங்களிடம் பேசினார். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக உணவு தயாரிக்கும் முறை இருக்கிறது. இந்த துறையை மேலும் விரிவுபடுத்த தேவையான முதலீடு, துல்லியமான செயல்பாடு, சீரான கட்டமைப்பு ஆகியவை இன்னும் கூடுதலாக தேவைப்படும் நிலையில் பலருக்கும் இந்த உணவுத்துறையை ஒரு முக்கியமான தொழிலாகவே பார்ப்பதில்லை என்று சொன்னார். இந்த பார்வை மாற வேண்டும் என்பதுதான் நம் விருப்பம். அதற்காக தொடர்ந்து உழைக்கிறோம். உணவுத்துறைக்கு தேவையான நிதி உதவி, திறமையான பணியாளர்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உலகளாவிய அளவில் உணவுத்துறை விரிவாக்கம் ஆகியவை இப்போது தேவைப்படுவதை உணவுத்துறையையும் உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கான இயந்திரமாக உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நோக்கம். தமிழ்நாட்டு மக்கள் அதிகம் விரும்பப்படும் உணவு நிறுவனங்களை கூட சிலர் ஏளனமாக செய்வதை பார்க்க முடிகிறது. நம் மாநிலத்தில் உள்ள தொழில் முனைவோர் இந்த ஏளனத்தை விட பெரியதா அவமரியாதை இருக்க முடியாது. அவமரியாதையை நிலைமையை மாற்றி சுயமரியாதையை உருவாக்கும் வகையில் கோவையில் கையெழுத்திடப்பட இருக்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏதோ சிறிய அளவிலான சமையல் தொழில்களுக்கும் சின்ன சின்ன ஹோட்டலுக்குமான ஒப்பந்தம் அல்ல. வளர்ச்சி மிகுந்த தொழில்துறை அளவிலான உணவு உற்பத்தி, குடியிருப்பான சந்தைகள், ஏற்றுமதி, உணவு விற்பனையில் உலகளாவிய சில்லறை வணிக விரிவாக்கம் மற்றும் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளுக்கான ஒப்பந்தங்கள். இவை இப்படிப்பட்ட துணிச்சலான முன்னோடி நடவடிக்கைகளுக்கு நம் அரசு ஆதரவளிப்பதை கண்டு நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். அன்னபூர்ணா, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட், A2B இதெல்லாம் பிரபலமான உணவகங்களாக மட்டுமே நமக்கு தெரிந்திருப்பதால் அவற்றின் செயல்பாடுகள் என்பது நாம் பார்ப்பது மட்டுமல்ல, அதை தாண்டிய நவீன உட்கட்டமைப்பு மற்றும் சர்வதேச விநியோக சங்கிலிகளை உருவாக்கும் லட்சியத்தை கொண்ட முழுமையான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள். நம் சொந்த மண்ணில் உள்ள இந்த நிறுவனங்களை புறக்கணித்துவிட்டு ஏன் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் கேள்வி. நம் சொந்த முதலீட்டாளர்களை நாம் கொண்டாட வேண்டாமா? நம் மாநிலத்தில் உள்ள நிறுவனங்கள் தான் நமக்கு உணவளிக்கின்றன, வேலை வாய்ப்பை தருகின்றன, மேலும் தமிழ்நாட்டின் அடையாளத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்கின்றன. அவர்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி கிடைக்க வேண்டும், ஏற்றுமதி செய்வதற்கு ஆதரவு கிடைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு நிறுவனங்களைப் போலவே உள்நாட்டு வணிக நிறுவனங்களும் பெரிய கனவுகளை காண தகுதியானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மாநில உணவு நிறுவனங்களை அவமானப்படுத்துவது என்பது அவர்களின் கடின உழைப்பை அவமதிப்பதாகும். அவர்களின் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பதே வலுவான தமிழ்நாட்டை கட்டமைக்கும். எதிர்பார்த்திருங்கள், நம் மாநில நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கின்றன என தற்பொழுது அமைச்சர் TRP ராஜா அவர்கள் இந்த பதிவினை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்.